ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவுலையும் இட்லி மாவையும் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மருதாணி விதை. இதை நம்ம நல்லா காய வச்சுட்டு சாம்பிராணி போடும்போது நீங்கள் இதையும் போட்டு சாம்பிராணி போட்டிங்கன்னா நல்ல வீடு வாசமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மருதாணி விதை கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பளவு கோதுமை மாவை ஒரு பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம ஒரு சின்ன கரண்டின்றதுனால ஒரு 2 குழிக்கரண்டி அளவு இட்லி மாவை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கட்டியாகவும் இல்லாமல் திட்டமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நீங்கள் சமையல் சோடா சேர்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை, உடனே செஞ்சிடலாம். நம்ம சமையல் சோடா சேர்க்காததுனால நான் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து இதில் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், அது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டீ கூட இந்த ஸ்நாக்ஸையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவையாவது இதே மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். எண்ணெயும் நல்லா இப்போ சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்து குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு 2 பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வு நல்ல ஸ்பீடில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே வேகவே வேகாது, மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக நம்ம தயிர்லாம் சேர்த்ததுனால சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.